ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக மட்டன்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்மியாக தேவையான அளவு. அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல மட்டன், அதையும் அதிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மட்டனையும் ஓரளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். சில பேர் மட்டனை தண்ணி ஊற்றி அப்படியே போட்டுட்டு வதக்காமல் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் எப்படி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். வதக்கிட்டு பண்ணுறது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு அதுலேயே மட்டனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சள்தூள் போட்டு வதக்கி விட்டுறணும். ஃபுல்லாக வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, நமக்கு சூப் எத்தனை பேருக்கு வேணுமோ அதை விட 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றி, இப்போ 3 பேருக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா 4 விசில் விட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா அதில் பச்சை மிளகாய் ஒன்று காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் போதும். இதெல்லாம் நல்லா எல்லாமே 3 விசில் போதும். இல்லை அப்படின்னா 4 விசில், 3 இல்லைனா 4 விசில் விட்டு இறக்கிட்டு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் இருந்ததுன்னா போட்டு வச்சுக்கலாம். சூப் 2 டம்ளர் 3 டம்ளர் சூப் எடுத்துக்கலாம். ஆனால் சூப் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் 1 டம்ளர் மட்டும் சூப் எடுத்துக்கலாம். அதுலேருந்து சூப்பெலாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கறி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சூப்பை தனியாக எடுத்துகிட்டு 2 டம்ளரில் ஊற்றிட்டு திருப்பி அதை எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம அதை சேர்த்தி வச்சுருக்கோம்ல இந்த மட்டனையும் போட்டுட்டு தேவைப்பட்டால் காய் ஏதாவது வேணும்னா முருங்கைக்காய் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கு 2யுமே போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா தேவையான அளவு காரம் மசாலாலாம் சேர்த்து நம்ம இறக்கும்போது சுவையான மட்டன் குழம்பு ரெடி. மட்டன் குழம்பு ரெடி. தரேன். முருங்கை வைக்கவா? வேணாமா? நல்லாக்கா? மட்டன் குழம்பு ரெடி. தரேன். முருங்கை வைக்கவா? வேணாமா? நல்லாக்கா?